3 ஆண்டுகளுக்கு முன் போலீஸ் வீடு புகுந்து சோதனையிட்டது மற்றும் தவறாக தம்மை கைது செய்ததற்காக மருத்துவர் ஒருவர் 1,45,000 ரிங்கிட்டை இழப்பீடாக பெற்றுள்ளார். போலீஸ் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் டாக்டர் ரஞ்சித் சிங் தனது குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததை அடுத்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக அத்தீர்ப்பை வழங்கியது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வாதிக்கு இருக்கும் அடிப்படை உரிமைகளை பிரதிவாதியான போலீஸ் மதிக்கவில்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியிருக்கின்றார். டாக்டர் ரஞ்சித்துக்கு செலவு தொகையாக 13,000 ரிங்கிட்டை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. 2021 ஆண்டு ஸ்ரீகம்பங்கன் கிரீன் பார்க் ரெசிடென்ஸ் குடியிருப்பில் அதிகாலை 1 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த போது டாக்டர் ரஞ்சித் வீட்டுக்குள் புகுந்து போலீஸ் அவரை கைது செய்தது. கைதான போது போலீஸ் தம்மை மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தியதோடு வீட்டில் சோதனை மேற்கொள்வதற்கான காரணத்தையும் தாம் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் முறையாக விளக்கவில்லை என அவர் கூறியிருக்கின்றார். அச்சம்பவத்தால் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி விசாரணை அதிகாரிகள், வீடு புகுந்து சோதனையிட்டவர்கள், மலேசிய அரசாங்கம், தேசிய போலீஸ் படை தலைவர் ஆகியோருக்கு எதிராக டாக்டர் ரஞ்சித் வழக்கு தொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.